கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 89 வாசித்தோம். இந்த சங்கீதத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த சங்கீதம் 52 வசனம் கொண்ட பெரிய சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் எஸ்ராகியனாகிய ஏத்தான் என்று மேலே குறிக்கப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும். எஸ்ராகியனாகிய ஏத்தான் இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார். எதற்காக அப்படி சொன்னா, ஒரு போதனையாக நமக்கு அதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு போதக சங்கீதம் என்று நாம் இதை பார்க்கிறோம். கிறிஸ்துவ ஜீவியத்துல நமக்கு நல்ல போதனைகள் தேவை. இந்த போதனைகள் இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில வர்ற விசுவாச பரீட்சைகளிலே, நம்முடைய வாழ்க்கையில வர்ற கசப்பான அனுபவங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியும். அந்த விசுவாசித்து நாம் கர்த்தரை துதிக்கவும் முடியும். நம்முடைய வாழ்க்கையில வர்ற தடுமாற்றங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த சங்கீதத்தை எழுதிய அருமையான இந்த ஏத்தான் என்பவர் யார் என்று கேட்டீங்கன்னா, இவர் நல்ல ஒரு ஞானவான். 1 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், இந்த எஸ்ராகியனாகிய ஏத்தான் என்பவர் ஒரு பெரிய ஞானவான், புகழ் பெற்ற ஞானவான், கீர்த்தி பெற்ற ஞானவான். இவருடைய ஞானத்தை சாலமோன் ராஜாவின் ஞானத்தோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அப்படி என்றால் கவனியுங்கள், இந்த மனிதன் நல்ல ஞானம் உள்ள ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, இந்த மகன் ஒரு நல்ல நீதிமான். ஞானி நீதிமொழிகள் எழுதும்போது சொல்வார், நீதிமான்களுக்கோ தேவன் மெய் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நீதிமான்களுக்கோ என் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரா? மெய் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நான் சற்று யோசித்து பார்த்தேன். சாலமோனே ஒரு ஞானி. அந்த ஞானியை கம்பேர் பண்ணி பேசும் பொழுது எஸ்ராகியனாகிய ஏத்தானை குறித்து குறிப்பிடுகிறார். ராஜாக்களின் புத்தகத்திலே எழுத்தாளர் அப்படிதான் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் சாலமோன் பாருங்க, தேவன்கிட்ட ஞானத்தை பெற்றது உண்மைதான், நீதிமானாய் இருந்ததும் உண்மைதான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமற் போனபடினாலே அந்த உணர்வுள்ள இருதயம் அந்த மனிதன் போய்விட்டது. அந்த போன பிறகு என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்பதை தான் இந்த சங்கீதக்காரன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா எஸ்ராகியனாகிய ஏத்தானோ அப்படி அல்ல. ஒரு நீதிமானா இருந்தார். அவர் தாவீதின் குடும்பத்தின் அவல நிலையை பார்த்து, பரிதாபமான ஒரு நிலையை பார்த்து மிகவும் துயரப்படுகிறார், சஞ்சலப்படுகிறார், துக்கப்படுகிறார், தேவனை நோக்கி முறையிடுகிறார். ஆனா ஆண்டவரை துதிப்பதுல குறையவே இல்லை. தேவன் மேல குற்றம் சாட்டல, ஆனா தேவன்கிட்ட தன்னுடைய புகாரை வெளிப்படுத்துகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், சாலமோன் பாருங்க, நல்ல ஒரு ஞானி. அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல உணர்வுல இருந்திருக்கணும். தேவனை நல்லா துதிச்சு தேவனுடைய அந்த சந்ததியை அழகாக நடத்தி சென்றிருக்கணும். ஆனா சற்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அது எப்படி பின்தங்கி விட்டார். அவருக்கு பிற்பாடு உள்ள சந்ததிகள் எப்படி அடி வாங்கி விட்டது, எப்படி அவர்களுடைய வாழ்க்கைலாம் மோசமா போயிடுச்சு, ராஜ்யம் எப்படி 2ஆக பிளந்தது என்பதை சங்கீதக்காரன் குறிப்பிடாமல் இல்லை. வாசியுங்கள் இதே சங்கீதத்துல 39ஆம் வசனம். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். பாருங்க, இது ஒரு புகாரா வைக்கிறார். அந்த சங்கீதக்காரனாகிய ஏத்தானுடைய இறுதிய குமுறலை கவனிங்க. கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அப்படின்னா தாவீதுக்கு தேவன் ஒரு கிரீடத்தை கொடுத்திருந்தார். அந்த கிரீடம் என்றைக்குமே பூக்கும் என்று சொன்னார். அந்த கிரீடம் ஒரு நாளும் வாடாது என்று சொன்னார். ஆனா இன்றைக்கு சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய கிரீடத்தை நீ தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அப்பனா இந்த சங்கீதக்காரன் எந்த நாட்கள்ல இருக்கிறார் என்று கவனித்தீங்கன்னா,
அதையும் வசனத்துல குறிப்பிடாம இல்ல. 45 வசனம், அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர் சேலா அப்படின்னு முடிக்கிறார். நல்ல கவனிங்க, வாலிப நாட்களை குறுக்கி என்ற அர்த்தம் என்ன? தாவீது ஒரு நல்ல ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தார். சாலமோன் வரும்போது அந்த ராஜ்யம் நல்லதா போயிட்டு இருந்தது, சமாதானமா தான் இருந்துச்சு. ஆனா சாலமோன் செய்த தவறினாலே அடுத்தது இந்த ராஜ்யம் இரண்டாக பிளக்குது. ஒண்ணு, ரெகோபெயாம் அவனுடைய மகன், அவன் யூதா ராஜ்யத்துக்கு தலைவனாய் மாறுகிறான், ராஜாவா மாறுறான். இரண்டாவது யெரொபெயாம், அவன் மற்ற 10 கோத்திரங்களுக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறுறான். இந்த ரெண்டும் பிரியும் பொழுது அந்த அவல நிலையை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, வாலிப நாட்களை நீர் என்ன செஞ்சிட்டீர்? குறுக்கிட்டீரே ஆண்டவரே, குறுக்கிட்டீர். ரெகோபெயாம் காலத்துல இரண்டாக பிளக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த சங்கீதக்காரன் ரெகோபெயாமின் நாட்களில வாழ்ந்து கொண்டிருந்த சங்கீதக்காரனா இருக்க வேண்டும். ஆகவேதான் இதை குறிப்பிடுகிறார். இந்த சங்கீதக்காரனுக்கு தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை நன்றாக தெரியும். இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய வசனத்தின் மேல பிரியம் வைத்திருக்கிற ஒரு சங்கீதக்காரன். ஆகவேதான் தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து அறிகிறதுல தன்னுடைய கவனத்தையும் தன்னுடைய நேரத்தையும் செலவிட்டிருக்கிறார். ஆகவேதான் அவர் விசனப்படுகிறார், ஆண்டவரே நீர் தாவீதுக்கு வாக்குப்பறினதை நீ மறந்துட்டீரோ என்று சொல்லி வேதனைப்படுகிறார். ஆனா இந்த சங்கீதத்துல அவர் எழுதும்போது கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறார். எதையும் நம்ம கவனிக்கணும். இந்த சங்கீதக்காரனுடைய எழுத்து நடைகளை கவனிங்க. சங்கீதக்காரன் எப்படின்னா, ஆரம்பம் எப்படின்னா ரொம்ப சூப்பரா ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய கிருபைகளை பாடுகிறார், கர்த்தருடைய உண்மையை பறைசாற்றுகிறார், புகழ்கிறார், தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார், இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். இந்த கடைசியில போகும்போது ஆண்டவர்ட்ட தன்னுடைய இருதயத்தின் வேதனையை தெரிவிக்கிறார். தெரிவிச்சிட்ட உடனே திருப்பி அதோட நிக்கல, ஸ்டாப் பண்ணல. அடுத்து எப்படி முடிக்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென் ஆமென் என்று சொல்லி 2 விசை ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். இப்படிதான் நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும், இப்படிதான் நம்முடைய துதிகள் இருக்கணும். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர்ற சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒரு சைடு இருக்கு, ஆனா அடுத்த சைடு நம்முடைய பிரச்சனை மிக விகாரமா இருக்கிறது, மிக கோரமா இருக்குது. அந்த நேரத்துல நம்ம ஒரு நாளும் அந்த சூழ்நிலையை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவரையே பற்றி கொண்டு நம்முடைய இந்த பாடுகள் வேலை கூட தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக, தேவனை ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளாக, ஸ்தோத்திரத்தோடையே முடிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த சங்கீதத்தை 5 பகுதியாக நீங்க பிரித்து தியானிக்கலாம். முதல் 4 வசனம், வசனம் 1 4 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய உண்மைகளை நினைத்து, தேவனுடைய உடன்படிக்கையை நினைத்து தேவனை துதிக்கிறவராய் இருக்கிறார். வசனம் 5 முதல் 14 நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையையும் அவருடைய பரிபூர்ணத்தையும் அவர் போற்றி புகழுகிறவராய் இருக்கிறார். வசனம் 15 முதல் 18 வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து, அதன் மேன்மையை குறித்து விவரிக்கிறவராயிருக்கிறார். 19 வசனம் முதல் 37 வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் தேவன் தாவீதோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவராய், அதை சுட்டி காட்டுகிறவராய் இருக்கிறார். வசனம் 38 51 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தரிடத்துல தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறவராய் இருக்கிறார். தாவீதின் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அந்த பரிதாபமான நிலையை கண்டு வேதனைப்பட்டு ஆண்டு சமூகத்துல தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறவராயிருக்கிறார். கடைசியில 52 வசனத்துல தேவனை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி இந்த விண்ணப்பத்தை முடிக்கிறார். ஆகவே நாமும் இந்த சங்கீதக்காரன் மூலமாக நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வோமாக. முதல் 4 வசனத்தை கவனிங்க. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். இங்கே சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய வேதனைகள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். என்ன நன்றி செலுத்துகிறார்னா,
நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லி சொல்றாரு. நீர் நித்திய தேவன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை மையப்படுத்துகிறார். பாருங்க, அதுல ஒரு வார்த்தையை பயன்படுத்துற வசனம் ஒன்றுல தலைமுறை தலைமுறையாக அப்படின்னு அந்த வார்த்தை எதை காட்டுதுன்னா, நம்முடைய தேவன் நித்தியம் உள்ள ஒரு தேவன் என்பதை அவர் பறைசாற்றுகிறார். மோசே ஜெபிக்கும் பொழுதும் இப்படிதான் ஜெபிப்பார். தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். அப்படின்னா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, நித்திய தேவன், மறந்து விடவே கூடாது. காலங்கள் அவரை அடக்க முடியாது. காலத்தை உருவாக்கினவர் அவரே. அப்போ இன்றைக்கு நாம் தேவனை துதிக்கும் பொழுது முதல் காரியத்தை கவனிக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் நித்திய தேவன். சரி, அவர் நித்திய தேவன் தான். ஆனால் சங்கீதக்காரன் அந்த நித்திய தேவனுடைய தன்மையை எப்படி சொல்கிறார்? சொல்றாரு, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். முதலாவது சொல்றாரு, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? என் நித்திய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அன்புள்ளவர். இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு அனுகிரகம், அன்பு, இதெல்லாம் நீங்கள் கணக்கில் வைக்க வேண்டும். என் தேவன் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் அனுகிரகம் பாராட்டுகிறவர். அப்போ நித்திய தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் கிருபையுள்ளவர். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர் சொல்றாருன்னா, உமது உண்மையை என்று சொல்றார். அந்த வார்த்தையை கவனிங்க. உண்மையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். இந்த ரெண்டுத்தையும் விளக்கும் போது எப்படி விளக்குறார்னா, கர்த்தரின் கிருபையை குறித்து பாடுறார், உண்மைதான். கர்த்தர் கிருபையுள்ளவர் சொல்றார், உண்மைதான். அந்த கிருபையை குறித்து பாடும்போது அவர் சொல்றாரு, நான் என்றென்றைக்கும் பாடுவேன். அப்படின்னா என் தேவனுடைய கிருபை ஒரு நாளும் வற்றாது. என் தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் பிரவாகித்து ஓடுகிற ஒரு ஆறாய் இருக்கிறது. என்றென்றைக்கும் பாடுவேன். ஒருவேளை பாடுகளுடைய சூழ்நிலை நான் கடந்து போனாலும், ஒருவேளை தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில நிறைவேறாமல் போகிறது போல காணப்பட்டாலும், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் என் வாழ்க்கையில உள்ளது, நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் பாடுவேன். இப்படி நம்ம பாடுறோமா? என் தேவன் நித்திய தேவன், அவருடைய கிருபை வற்றாது வற்றாது வற்றாது. அது ஒரு நாளும் குறையாது குறையாது. இரண்டாவது, அவருடைய உண்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவர் சொல்றாரு, தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் என்ன செய்வேன்? அறிவிப்பேன். அப்படின்னா அந்த உண்மை கவனிங்க, அது நம்முடைய வர்ணனைக்கு மேலானது. இன்னொன்னு, அதை நீங்க எதை வைத்தும் அவருடைய உண்மையை நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. அதை எப்படி கம்பேர் பண்றாருன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இரண்டாவது வசனத்தை கவனிங்க. உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஒரு காரியத்தை சொல்லுவோம், நம்முடைய லக்கு வான அளவுன்னு சொல்லுவோம். எப்படி? வான அளவு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரந்த லக்கு, மெஷர் பண்ண முடியாத லக்கு, மெஷர் பண்ண முடியாத ஒரு காரியங்களை சொல்லும்போது இம்மெஷரபிள் அப்படின்னு சொல்லலாம். அதான் வானம். அப்போ தேவனுடைய உண்மை எப்படிப்பட்டது? நீங்க மெஷர் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு உண்மை உள்ளவர். நம்ம தான் உண்மையற்றவர்கள். ஆனா என் தேவன் என்றென்றைக்கு உண்மை உள்ளவர். அப்படி உண்மையிலிருந்து அவர் மாறவே மாட்டாருங்க, மாறவே மாட்டார். சோ அந்த உண்மையை அவரே மீற மாட்டார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, அவரே என்ன செய்ய மாட்டார்? மீற மாட்டார். இதுதான் நித்திய தேவனை குறித்து சங்கீதக்காரன் சொல்ற காரியம். அடுத்ததே பாருங்க, 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்னென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். ஒரு பாஸ் கொடுக்கிறார், சேலா அப்படின்னு ஒரு நிப்பாட்டுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதை நினைவு கூர்ந்து ஆண்டவர் துதிக்கிறார்? தேவனுடைய நித்திய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து துதிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நித்திய தேவன். அடுத்தது அவர் யார் தெரியுமா? நித்திய உடன்படிக்கை நம்மோடு ஏற்படுத்துகிறவர். தேவன் தாவீதை தம்முடைய மகனாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு தாவீதோட என்ன செய்தாரா? உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். என்றென்றைக்கும் உன் சந்ததி என்ன செய்வேன்? நிலைப்படுத்துவேன். தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று என்ன செய்தாரா? ஆணையிட்டு சொன்னார் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். இதை நீங்க நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தாவீதோடு செய்த உடன்படிக்கை 2 சாமுவேல் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறீர்கள். இதை மேற்கோள் காட்டி எழுதுகிறார். இந்த
சங்கீதக்காரன் ஆண்டவருடைய உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். இந்த உடன்படிக்கை ஏதோ தாவீதோட மாத்திரம் ஏற்படுத்தினதல்ல. தீர்க்க தரிசனமாக அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த உடன்படிக்கை தேவன் யாரோட ஏற்படுத்தி இருக்கிறார்? இன்றைக்கு கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் சபையாரோடும் தேவன் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலை, நாம் அவருடைய சபைக்கு அங்கமா இருக்கிறோம். நம்மோட தேவன் ஒரு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும், தேவன் அந்த உடன்படிக்கையை மீறவே மாட்டார். சங்கீதக்காரன் புலம்புறார், உண்மைதான், தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர் கண் முன்னாடி நிறைவேறாத மாதிரி இருக்கு, அதனால புலம்புறார். ஆனா இதை அப்படியே தேவன் நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? ஆமோஸ் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா, தேவன் இஸ்ரவேலர்களை மட்டும் தம்முடைய சந்ததியா ஏற்படுத்தல, மற்ற புறஜாதிகளையும் தேவன் என்ன செய்தாரா? தேவனுடைய சந்ததியா மாற்றி இருக்கிறார். அப்போ ஆமோஸ் மூலமாக என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தார் தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திருப்பி எழுப்பிப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி ஆமோஸ் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. தாவீதோட செய்த உடன்படிக்கை மறக்கல, அந்த உடன்படிக்கை அப்படியே தேவன் நிறைவேற்றாதது போல காணப்படுகிறது. இதுதான் சங்கீதக்காரனாகிய ஏத்தானும் கண்டார். ஆனா ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையில மாறவே மாட்டார். அவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலம் சொல்றாரு, எனக்கென்று ஒரு ஜனத்தை நான் ஏற்படுத்துவேன், அது தாவீதின் சந்ததியாய் அழைக்கப்படும், அது இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் அழைக்கப்படும். இதைதான் நீங்கள் நிறைவேறுவதை அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது யாக்கோபு இதைதான் சுட்டி காட்டி சொல்கிறார். புறஜாதிகள் தேவனுடைய சந்ததியாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய், தேவனுடைய இஸ்ரவேலர்களாய் மாறுகிற காரியத்தை அங்கே யாக்கோபு குறிப்பிட்டு சொல்றாரு. ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக உரைத்த வார்த்தை என் தேவன் நிறைவேற்றினார். அந்த உடன்படிக்கையில என் தேவன் மாறவே இல்லை. இப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, உடன்படிக்கையை காக்கிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். ஒருவேளை நம்ம கண்களுக்கு முன்பாக சில காரியங்கள் நிறைவேறாத போல காணப்படலாம், ஆனால் தேவனை நம்ம நம்புறதுல ஒரு நாள் மாறவே கூடாது. ஏன்னா அவர் நித்தியமான தேவன். ஏன்னா காலங்கள் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு விஷயம் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. நம்மளதான் நம்ம காலங்களை வச்சு கட்டுப்படுத்தலாம், சூழ்நிலை வச்சு கட்டுப்படுத்தலாம். ஆனா கர்த்தரை ஒரு நாள் ஒருத்தராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி கவனிங்க. சங்கீதக்காரன் அடுத்ததுல எப்படி போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சங்கீதக்காரன் தேவனுடைய மகிமையையும் அவருடைய பரிபூர்ணத்தையும் புகழ்கிறவராய் துதிக்கிறவராய் காணப்படுகிறார். 5ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். முதல் அவர் சொல்றது கவனிங்க, வானங்கள் ஆண்டவரை துதிக்கிறதாய் காணப்படுகிறது. நம்ம துதிக்கிறோமோ இல்லையோ, வானங்கள் தேவனை துதிக்குது. அல்லேலூயா. தேவனுடைய அதிசயங்களை அது விவரிக்கிறதா இருக்குது. சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் கவனித்து பாருங்க. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் துதிக்கு பாத்துறதுங்க. நம்ம துதிக்காட்டா கூட அது துதிக்குது, ஆனா நம்ம துதிக்கணும். அதனால்தான் அடுத்ததை யார் துதிக்கணும் சொல்றாரு? பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். அப்போ அடுத்தது ஆண்டவருடைய உண்மை எங்க விளங்குகிறது? பரிசுத்தவான்களின் சபை, தேவனுடைய பிள்ளைகளின் சபை, தேவன் தம்முடைய ரத்தத்தால் மீட்டெடுத்த மக்களுடைய அந்த சங்கத்திலே தேவனுடைய உண்மை விளங்குகிறதா இருக்கு. ஏன் தெரியுமா? தேவனுடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நாம் தேவனை துதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய உண்மையை நம்ம கண்டோம், தேவனுடைய அன்பை நம்ம ருசிச்சோம், தேவனுடைய கிருபையை நம்ம நன்றாக ருசித்தோம். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டது எப்படிதாங்க? கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவனுடைய கிருபை இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. விசுவாசம் தேவைதான், ஆனா தேவனுடைய கிருபையும் அதோடு சேர்ந்து இணையப்படணும். அப்ப தேவனுடைய கிருபையினாலே நாம் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டோம். தேவனுடைய பிள்ளைகள ஆகும்படியான பாக்கியத்தை பெற்றோம். ஒரு உயர் ஸ்தலத்திலே நாம் வீட்டிருக்க பண்ண வைக்கப்பட்டோம். ஆகவே தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்ப பரிசுத்தவான்களின் சபையில தேவனுடைய நாம மகிமைப்படுறதா இருக்குது. அடுத்தது பாருங்க, அவர் சொல்றாரு, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு
ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அடுத்தது வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் வல்லமையுள்ளவர் சொன்னா நம்ம பலவான்கள் என்று சொல்லும்போது நம்முடைய ஒரு கணக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் ஏன் வல்லமையுள்ளவர் தெரியுமா? அவர் உண்மையுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர். இதனால அவர் வல்லமையுள்ளவரா? நான் உண்மையுள்ளவனா இருப்பேன், ஆனா பலவீனமாவும் இருப்பேன். நான் அன்புள்ளவரா இருக்கலாம், ஆனா பலவீனமாவும் இருக்கலாம். தேவனுடைய வல்லமை அதுக்கு நிகர் ஒன்றும் இல்லை. அவர் ஏன் சர்வ வல்லமையுள்ளவர் தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆகவேதான் சர்வ வல்லமையுள்ளவர். தேவனுடைய பரிசுத்தம் அவருடைய உண்மையிலே விளங்குகிறது, அவருடைய அன்பிலே விளங்குகிறது. இன்னைக்கு நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கலாம், அன்புள்ளவர்களா இருக்கலாம், ஆனா பரிசுத்தம் இல்லாமலும் இருக்கலாம். என் தேவன் ஒப்பானவர் யாரும் இல்லை. அதனால்தான் சேனைகளின் கர்த்தரை எப்படி தேவதூதர்கள் போற்றுகிறார்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் வேறு யாரும் இல்லை. ஆகவேதான் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் அவர் எப்படிப்பட்டவர்? மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். பிசாசு எந்த மனிதனை பார்த்து பயப்படுவான் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவனை பார்த்து தான் பயப்படுவான். ஜபிக்கிறவனை வைத்தும் இல்ல, அன்பு கூறுறவனை வைத்தும் இல்ல, உண்மையுள்ளவனை வைத்தும் இல்ல. அவன் பயப்படுறதே பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனை கண்டா பயப்படுவான். அப்போ என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தமான ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற தேவன், பரிசுத்தத்தில் பயப்படத்தக்கவர்களோடு தேவன் அங்கே வாசம் பண்ணி அவர்களுடைய பயபக்திக்குரியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் பரிசுத்தத்திலே சிறந்தவராய் இருக்கிறபடினால்தான் அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நம்முடைய பரிசுத்தத்தை தாருங்க. நீர் சிநேகிக்கும் பரிசுத்தம் எனக்கு தேவை. சங்கீதக்காரன் ஆண்டவருடைய போற்றும் போதே சொல்றார், நீ பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் தான் உம்முடைய வல்லமை, உம்முடைய உண்மை அதுல விளங்குகிறது, உம்முடைய அன்பு அதுல விளங்குகிறது அப்பா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அடையும்படி நாம் நம்மை தேவ சமூகத்துல தாழ்த்த வேண்டும். அதோட நிக்கல பாருங்க, அடுத்து சொல்றாரு, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். பாருங்க, சமுத்திரத்தின் மேல அவர் என்ன செய்யறாரு? ஆளுகை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் வந்தபோது கடலில் ஏற்பட்ட பெருங்காற்றை அப்படியே ஒரே வார்த்தையினால் என்ன செஞ்சிட்டாரு? அமர்த்திட்டாரு. சீஷர்கள் படவுல போகும்போது அப்படியே அந்த பெருங்காற்று வீசி அந்த படவு அமிழத்தக்கதாக அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரண நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, கடல்ல வெளிப்பட்ட அந்த பெருங்காற்றை பார்த்து அமைதலாயிரு என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்படியே அமைதலாயிற்று. கடலை அமர்த்துகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் வாழ்க்கையில வர்ற போராட்டங்களை அமர்த்தக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தான் பெரிய பெருமையான சமுத்திரத்தின் அலைகள் எழும்பட்டும், பயப்படாதீங்க, ஆண்டவரை போற்றி புகழுங்க. ஆண்டவரே, சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும், சமுத்திரத்தின் பெருமையெல்லாம் அடங்கிவிடும், அலைகள் அடங்கும், பெருங்காற்று அமைதலாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வெற்றியை காண முடியும். அது மட்டுமல்ல, அடுத்த சொல்றார், நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். ராகாப் எதை குறிக்கிறது? ராகாப் எகிப்தை குறிக்கிறது. தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை முற்றிலுமாய் விடுதலை ஆக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தேவன் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்தாரோ அதே வண்ணமாய் இன்றைக்கு தேவன் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் கோர பிடியிலிருந்து தேவன் நம்மை தம்முடைய இரத்தத்தின் மூலமாக விளைக்கரையும் கொடுத்து மீட்டெடுத்தார். ஆகவே தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் அதை நொறுக்கி விட்டார் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே
அஸ்திபார படுத்தினீர், வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகை கீழே வைத்திருக்கிறவர். வடக்கையும் தெற்கையும் நீங்க தான் உண்டாக்குனீங்க. வெறுமையான இடங்களையும் தேவன் தம்முடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறார். அதே போல உயர் ஸ்தலங்களையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறார். என்ன அந்த உயர் ஸ்தலம்? தாபோரும் எர்மோனும். தாபோர் எர்மோன் என்று 2 உயர்ந்த பர்வதங்கள். இது கானான் தேசத்திலே காணப்படுகிற உயர்ந்த பர்வதங்கள். இந்த தாபோர்ல தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அதை தான் நாம் மறுரூப மலை என்று சொல்லுகிறோம். ஆகவே தாபோர் உயர்ந்த மலை, அதே போல எர்மோன் அது உயர்ந்த மலை. உயரத்தையும் தம்முடைய ஆளுகையில வைத்திருக்கிறார், தாழ்வையும் தம்முடைய ஆளுகையில வைத்திருக்கிறார், வெறுமையையும் தம்முடைய ஆளுகையில வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம்? ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். அவர் ஒருவரே உருவாக்கினவர், அஸ்திபாரப்படுத்தினவர். இன்னைக்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய சிருஷ்டிகர்த்தா. ஹல்லேலூயா. ஒரு பூமிய வானத்தை உருவாக்க முடியும், அதை அஸ்திபாரப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட தேவன் உருவாக்க முடியாதா? அஸ்திபாரப்படுத்த முடியாதா? இன்னைக்கு அப்படி தேவனை துதிக்க பழகுங்க. ஆண்டவரே, நீர் என் குறைவுகள் எல்லாம் நீக்க வல்லவர், என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கி என்னை அஸ்திபாரப்படுத்த நீ வல்லமையுள்ளவர். நம்ம ஆண்டவருக்கு இன்னொன்னு நல்ல குணம் பாருங்க, இவர் எல்லாத்தையும் உருவாக்கினார், உண்மைதான். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? உம்முடைய வலது கரம் வல்லமையுள்ளது, உம்முடைய பராக்கிரமம் பெரிது என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்ட பிறகு ஒரு விஷயத்த நம்முடைய தேவனை குறித்து அவருடைய மேன்மை பாராட்டும் போது சொல்றாரு, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்ப நல்ல கவனிங்க, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பற்றி இவ்வளவு காரியத்தை பார்த்தோம். அவர் வல்லமையுள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், உருவாக்குகிறவர், உன்னதமானவர், பரிசுத்தமானவர், அவருக்கு நிகர் வேறொருவரும் இல்லை. இதெல்லாம் பார்த்தோம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். இது அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியை தவிர்த்து வேற எந்த காரியத்தை செய்ய மாட்டார், நியாயக்கேடான காரியம் ஒன்றும் செய்யவே மாட்டார். அப்ப என் தேவன் நீதியிலே பிரியப்படுகிறவர். அப்போ நம்ம ஆண்டவர் யாருன்னா அநீதியான வேலையை செய்ய மாட்டார். கிருபையும் சத்தியமும் அவருக்கு முன்பாக என்ன செய்யுது? நடக்குது. அவர் நீதி உள்ளவருங்க, நியாயம் உள்ளவருங்க, உண்மைதான். ஆனா எது அவருக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு? கிருபை, சத்தியம். நம்ம நிறைய நேரங்களில் பாவம் செய்யறோம், தவறு செய்யறோம், பலவீனப்படுறோம். ஏன் நம்ம தப்புறோம் தெரியுமா? அவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். ஆனா கூட கிருபை, சத்தியம் அவருக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. கிருபையின் மூலமாக நம்மோடு இடைப்பட்டு சத்தியத்தை கொடுத்து நம்ம பாவத்தை உணர்த்தி நம்மை தம் பக்கமா இழுக்க விரும்புகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன். அப்போ என் தேவன் அவர் பரிபூர்ணம் உள்ளவர், மகிமை உள்ளவர். ஆனா பலவீனமான நம்மையும் மகிமையற்ற நம்மையும் பரிபூர்ணப்படுத்தி மகிமையுள்ளவர்களாய் மாற்றணும்னு வாஞ்சிக்கிறார். இது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த சத்தியம். அதுக்கு அடுத்தது பாருங்க, வசனம் 15 முதல் 18 நீங்க வாசித்தீங்கன்னா தேவ ஜனங்களின் ஆசீர்வாதத்தை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறார். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. இதுதான் தேவ ஜனங்களின் ஆசீர்வாதம். பாருங்க என்ன அழகா சொல்றாரு. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நீங்களும் நானும் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை அறிகிறவர்களா இருக்கிறோமா? தேவன் நம்மோடு வாசம் பண்ணினால் அங்க ஒரு ஜெய கம்பீர சத்தம் இருக்கும். என்னாகும் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அதான் நீங்க வாசிக்கிறீர்கள். இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலே என் தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ அவங்க ராஜா அவங்களோட வாசம் பண்றதுனால ஒரு ஜெய கம்பீர சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு தேவன் ஒரு நல்ல கம்பீர சத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கம்பீர சத்தம் எதை காட்டுகிறது?
வெற்றியை காட்டுகிறது, விடுதலையை காட்டுகிறது, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நமக்கு காட்டுகிறதா இருக்கிறது. பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் கூட பாருங்க, அவங்க எக்காலம் ஊதுவாங்க. எதுக்கு எக்காலம் ஊதுவாங்க? யுத்தத்துக்கு போகும்போது எக்காலம் ஊதுவாங்க. அந்த யுத்தத்துல ஜெயிச்ச உடனே திருப்பி எக்காலம் ஊதுவாங்க. அது என்ன சத்தம்? வெற்றியின் சத்தம். அதே போல 50 ஆண்டு முடியும் போது சில பேர் அடிமைகளா இருப்பாங்க. அங்கே ஒரு எக்காலம் ஊதப்படும். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன ஆவாங்க? அந்த அடிமைகளா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். என்னென்ன சொத்தெல்லாம் அவங்களுக்கு போச்சா திரும்பி அவங்களுக்கு கிடைக்கும். இது அடுத்த ஒரு சத்தம். சோ வெற்றியின் சத்தம், விடுதலையின் சத்தம். நம்ம பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். இயேசு தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மை மீட்டெடுத்துட்டார். இன்னைக்கு நமக்கு நல்ல ஜூபிலி கொண்டாடணும். ஹல்லேலூயா. என்ன கொண்டாடணும்? யூபிலி வருடம் கொண்டாடுங்கள். தேவன் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த எக்காலம் தொனிக்கும் போது அடுத்தது இன்னொன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க எல்லாரும் உபவாசத்துக்காக கூடி வருவாங்க, ஜெபத்துக்காக கூடி வருவாங்க. அப்போ இந்த சத்தம் தேவனோடு உள்ள நம்ம ஐக்கியத்தை காட்டுகிறதா இருக்கிற பலமுள்ள கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம இந்த சத்தத்தை அறிந்தோம்னா நாம் தேவனுடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்க வெற்றிக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல அவரோடு உள்ள ஐக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இதெல்லாம் சுவிசேஷம் நமக்கு தருகிறதா இருக்கிறது. இதுல அடுத்தவர் சொல்றாரு, இந்த சத்தத்தை உணர்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்யறாரா? அவருடைய தயவினாலே நம்முடைய கொம்பை என்ன செய்யறாரு? உயர வைக்கிறார். ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில கொம்பு உயரும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அது கூட எந்த மனிதனுடைய கொம்பு உயரும்? அந்த கம்பீர சத்தத்தை அறியும் ஜனத்தின் கொம்பு உயரும். கொம்பு நம்முடைய வாழ்க்கையில வல்லமையை காட்டுகிறது. நம்முடைய வல்லமை உயரும், நம்முடைய அழகு உயரும், பியூட்டி. இன்னும் நம்முடைய சம்பூர்ணம் உயரும். அல்லேலூயா. கொம்பு எதை குறிக்குதுன்னா சம்பூர்ணத்தை குறிக்கிறது. கொம்பு வல்லமையை குறிக்கிறது. கொம்பு அழகை குறிக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதனுக்கு ஒரு தனி பியூட்டியா இருக்கும், அழகே இருக்கும். அதனால்தான் மோசே ஜெபிக்கும் போது சொல்லும், ஆண்டவரே உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? உங்க கொம்பு உயரணுங்க. இந்த கொம்பு எப்படி உயரும்னா, உங்க படிப்புனால உயராது, உங்க ஜெபத்தினால உயராது, உங்களுடைய நற்கிரியையினால உயராது. இது தேவனுடைய தயவினால் மாத்திரமே உயரும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய தயவை பெறுகிற பிள்ளைகளாய் மாறணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ற, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் உயரும். இன்னைக்கு நம்முடைய கொம்பு உயர்ந்திருக்கா? நீங்க உயர்ந்திருக்குதுன்னா நீங்க ஆண்டவருக்குள்ள உங்களை வைத்துக் கொண்டு அவருடைய சட்டையின் மறைவில் வைத்துக் கொண்டு என்ன சொல்வீங்க? கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்படின்னா என்ன சொல்றோம்? அவர் எனக்கு ராஜாவா இருக்கிறார், ஆகவே என்னுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது? கர்த்தருக்குள் இருக்கிறது. இப்படிதான் நம்ம வாழ்க்கை வாழ்றோமா? இப்படி நம்ம வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக சங்கீதக்காரன் நேரா அடுத்த வசனத்தை கவனிங்க. 19ஆம் வசனத்திலிருந்து அதனுடைய 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். 19ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டு பிடித்தேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும்
மகா உயர்ந்தனுமாக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கு அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் மானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகளின் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினால் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கு உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். சேலா. இதுவரைக்கும் ஆண்டருடைய மேன்மையை, பரிபூர்ணத்தை, மகிமையெல்லாம் விவரித்து சொல்லிட்ட பிறகு, தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தையும் விவரித்து சொல்லிட்ட பிறகு, அடுத்தது தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட விதத்தையும் அவரை அபிஷேகம் பண்ணின விதத்தையும் சுட்டி காட்டி தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கையை இங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கும் தெரியப்படுத்துகிறார். தேவனை, நீங்க தானே தாவீதோட உடன்படிக்கை பண்ணீங்க. இதை நீங்கள் 2 சாமுவேல் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதோடு தேவன் இந்த உடன்படிக்கையை செய்கிறார். உடன்படிக்கை செய்யும் பொழுது தேவன் சொன்னாரு, உன் சந்ததியை நான் அழிய விடவே மாட்டேன். உன் சந்ததி என்றென்றைக்கு நிலை நிற்கும் என்று சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவனுடைய சிங்காசனம் சூரியனை போல இருக்கும், சந்திரனை போல என்றென்றைக்கு உறுதியா இருக்கும் என்று சொல்லி ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆணையிட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்படின்னா நல்லா கவனிங்க. தாவீதோட தேவன் நல்ல ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில இதை நம்ம பார்த்தோமா? வெளி தோற்றமா பார்த்தா தெரியல, ஆனா நிச்சயமாக செய்தார். தாவீதோடு தேவன் உடன்படிக்கை செய்ததை தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி அழியாத சந்ததியாய் இருக்கிறது. தாவீதின் சிங்காசனத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வீட்டில் இருக்கிறார். அவர் சொன்னதுல அவர் மாறவே இல்லை. ஆனா சங்கீதக்காரனுக்கு அந்த சூழ்நிலை தான் தெரியுது. அந்த சூழ்நிலை தான் தெரியுது. தாவீதுக்கு நீங்க இப்படி வாக்கு பண்ணீங்களே, நீங்க இப்படி உடன்படிக்கை பண்ணீங்களே, ஏன் ஆண்டவரை இன்றைக்கு ராஜ்யம் 2ஆக பிளந்தது என்று சொல்லி அங்கலாய்க்கிறார். அதை தான் நீங்க 38ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்க. அவர் சொல்ற பாருங்க, ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், நீர் அபிஷேகம் பண்ணுவித்தன் மேல் உக்கிரமானீர் என்று சொல்லி ஆண்டவர்ட்ட தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க தாவீதோடு இவ்வளவு உடன்படிக்கை செய்து தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் சொன்னீங்களே, இன்றைக்கு என்ன நிலைமாயிட்டு? இன்னைக்கு ராஜ்யம் 2ஆக பிளந்து விட்டதே, எங்களுடைய நிலைமை பரிதாபமான நிலைமையா மாறிவிட்டது. எங்களை நீங்க தள்ளி விட்டீங்களா, எங்களை வெறுத்து விட்டீங்களா என்று சொல்லி இங்க அங்கலாய்க்கிறதை நீங்கள் பாக்குறீங்க. 51ஆம் வசனம் வரைக்கும் இதை தான் சொல்றாரு. இதை சொல்லிட்டு போது ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க எது வரைக்கும் ஆண்டவரே என் மறைந்திருப்பீர், எது வரைக்கும் உடைய கோபம் அக்னியை போல எரியும் என்று சொல்லி ரொம்ப வேதனையோட கேட்கிறாரு. அன்று நான் இந்த நிலைமையை நான் பார்க்க விரும்பல. நிஜமாகவே அவருடைய காலத்துல அவர் பார்த்த அந்த தாவீதின் சந்ததியை பார்க்கும்போது அவருக்கு நிச்சயம் வேதனை தான் இருந்திருக்கும். யோசித்து பாருங்களேன், தாவீதோட தேவன் நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன் சிங்காசனம் அழியாதுப்பா, உன்னுடைய ராஜ்ய நிலை நிற்கும் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை அப்படியே அவர் எழுத்துப்பூர்வமா எடுத்துட்டார். அதனால்தான் ரெகோபியாம் காலத்துல 2ஆக பிளக்கும் போது அவரால் சகிக்க முடியல. ஆனா அவருக்கு தெரியாது, என் தேவன் சொன்ன வார்த்தை அது சாதாரண வார்த்தை அல்ல, அது என்றென்றைக்கு நிலை நிற்கிற வார்த்தை. தேவன் தன்னுடைய வார்த்தையில மாறவே மாட்டாரு. அவரு மனிதர்கள் தப்பு செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது அவர் உட்கார்ந்து துணை நிற்க முடியாது. ஏன்னா அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் எதுங்க? நீதியும் நியாயமும். தேவன் தாவீதோடு உடன்படிக்கை செய்து உண்மைதான். ஆனா தாவீதுடைய சந்ததிகளாய் வந்த மற்றவர்கள், சாலமோன், ரெகோபெயாம், இவங்களெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை முற்றிலுமாய் இவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. நீதியும் நியாயம் செய்கிற தேவனால் எப்படி இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்ய முடியும்? ஆகவேதான் தேவன் வேறொரு வழியை தெரிந்து கொண்டார். தாவீதின் இன்னொரு மகன் இருக்கான், நாத்தான். அந்த நாத்தான் வழியை தேவன் எடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாத்தான் வழியை ஏற்படுத்திட்டா கூட எப்படி ஆகிலும் தேவன் என்ன கொண்டு வந்துட்டாரு? இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனாக கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு அந்த காலத்துல தெரியல, நமக்கு இன்னைக்கு தெரியுது. அதனால தேவனுக்கு நன்றி சொல்லணும்.
அதான் சொல்றாரு, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது ஆண்டவரே என்பதை நினைத்தருளும். மனுபுத்திர யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென புலம்புறாரு. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வெள்ளடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீ தாவீதுக்கும் உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே எங்கே கேட்கிறார் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால். அவருடைய வேதனைக்கு காரணம் என்ன? தாவீதுடைய தேவன் செய்த உடன்படிக்கை நிறைவேறல. உண்மைதான். அவர் காலத்துல அவருடைய வேதனைக்குள்ள காரணம் என்ன? தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சத்ரு எழும்புகிறான். இந்த சத்ரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவங்களை நிந்திக்கிறான். இதுதான் சங்கீதக்காரனுடைய அங்கலாய்ப்பு. சொல்றாரு, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால். கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். தேவ ஜனத்தின் நிந்தை சங்கீதக்காரனுடைய நிந்தையாய் மாறி இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இது இருக்கணும். தேவ ஜனங்களுக்கு ஏற்படுற துக்கம் நம்முடைய துக்கமா மாறணும். தேவ ஜனங்களுக்கு ஏற்படுற நிந்தை நம்முடைய நிந்தையா மாறணும். இதுதான் ஒரு நல்ல நீதிமானின் அடையாளம். சங்கீதக்காரன் எப்படி ஜெபித்து முடிக்கிறான்? ஆண்டவரே, எங்க நிந்தைய நினைத்தருளுங்க. ஆண்டவரே, எங்களை சத்துருக்களுக்கு இரையாக விட்டு விடாதீங்க, எங்களுக்கு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லிட்டு இவ்வளவு புலம்பிட்டார்ல. சொல்லிட்டா கூட பாருங்க, என்ன நம்பிக்கை ஆண்டவர்ல வச்சிருக்காரு. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன அற்புதமான மனுஷன் பாருங்களேன். இவ்வளவு சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த நன்றி அறிதல் உள்ள இருதயம் இருக்கா? தேவனை துதிக்கிறோமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, பாடுகள் நிறைந்த சூழ்நிலை, நிந்தைகள் நிறைந்த சூழ்நிலை, கொடுமை நிறைந்த சூழ்நிலை, எதுவா இருந்தாலும் அந்த நேரத்துல கூட ஒரு நீதிமான் தேவனுக்கு நன்றி செலுத்துவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவன் யார் என்று தெரியும். தான் ஆராதிக்கிற ஆண்டவர் நித்திய தேவன் என்று தெரியும். நித்திய உடன்படிக்கையை காக்கிறவர் என்று தெரியும். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை தெரியும். அவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் உள்ளது என்பது தெரியும். ஆகவேதான் அவன் தைரியமா தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். ஆகவே இந்த சங்கீதத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் நிறைந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகிற மாதிரி தோன்றினாலும், அப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் ஒன்று மட்டும் நான் செய்வோம். அந்த நேரத்துல கூட நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் நம்முடைய ஏமாற்றங்களுக்கும் அதிகமான இடம் கொடாமல், அது நம்முடைய உள்ளத்தை பாரப்படுத்தாமல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். தேவனுடைய தன்மைகளை சொல்லி ஆண்டவரை துதிப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அதோட தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவோம். ஒருவேளை அது நிறைவேறாம போது கொஞ்சம் குறை சொல்லணும்னா சொல்லுங்க. அந்த குறைய உங்க வாழ்க்கையில கசப்பான அனுபவமா மாறக்கூடாது. அந்த குறைய, அந்த முறையிடுதலை நீங்க எப்படி மாத்தணும் கேட்டீங்கன்னா, தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தோடு, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன்ப்பா, நான் முறையிட்டாலும் நான் உண்மை நேசிக்கிறேன், முறையிட்டாலும் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அப்படி முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.